கேஸ் வந்து இளையராஜா. அண்ட் இளையராஜா அந்த லெசனை கற்றுக்கவே இல்லை லைஃப்பில். சாரி டு சே திஸ். அவர் ரொம்ப பெரிய ஜீனியஸ். அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. நான் இசைஞானி. இப்படித்தான் பேசுறேன்றது எனக்கே தெரியுது, ஆனா என்ன ஒன்றும் பண்ண முடியலன்னு. இசைஞானி பாலச்சந்தரோட போய் முறைச்சிக்கிட்டு ரஹ்மானை கிரியேட் பண்ணாரு. எஸ்பிபி அவரோட லைஃப் லாங் ஃப்ரெண்டு. எஸ்பிபியோட சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணாரு? பாரதி ராஜாவோட சண்டை போட்டுக்கிட்டாரு. என்ன பண்ண முடியும்? அதனால போய் அவங்க காலில் முந்தி கெஞ்ச முடியுமா? ஏன் பாலச்சந்தர் ஈக்குவலி கிரேட் சிங் டைரக்டர், இவர் ஈக்குவலி கிரேட் சிங்கர் எஸ்பிபி. அவங்க போய் இவர் காலில் விழுவாங்களா? பாரதி ராஜா சார்கிட்ட ஒரு தடவை இன்டர்வியூ எடுக்கும்போது இளையராஜா சாரை பற்றி பேசும்போது ஆஃப் ரெக்கார்டில் ஆன் ரெக்கார்ட் அவர் கோச்சுக்குவாருப்பா, வேண்டாம்ப்பா அந்த கேள்வி விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அதில், நான் சொல்லுவேன் அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவர் கோச்சுக்குவாருப்பா அப்படின்னாரு. ஏன்னா இவங்கெல்லாம் தேனி மாவட்டத்துலேருந்து ஒரேடியாக வந்தவங்க. இது அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறப்ப லைக் இது ஒரு 5-7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சார். நான் சொல்கிறது எதுக்கு, நான் என்ன சொல்ல வரேன்னா உன்ட்ட, அதுக்காக இளையராஜா போய் நீங்கள் தலையில் வச்சு ஆட முடியுமா?